பிராக்கோலியை சமைக்கும் போது செய்யக்கூடாத தவறு சற்று கூடுதலானால் அவ்வளவுதான். பிராக்கோலி மிகவும் ஆரோக்கியமான உணவுதான். பிராக்கோலியில் நன்மைகள் இருப்பது போல அதில் தீமைகளும் இருக்கிறது. அதை முறையாக சமைத்து சாப்பிடாவிட்டால் அதில் என்னென்ன விளைவுகள் மனிதர்களுக்கு ஏற்படுகிறது என்பதை பாருங்கள். இது ஒரு மலர் கோர்வையைப் போல தோற்றமுடையது, ஆனால் அதைவிட அதிக சத்துக்களை கொண்டது. பிராக்கோலியில் வைட்டமின் சி, வைட்டமின் கே, வைட்டமின் ஏ, ஃபோலேட், இரும்பு, பொட்டாசியம், கால்சியம், மக்னீசியம், பாஸ்பரஸ், நார்ச்சத்து மற்றும் பல ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மிகுந்து காணப்படுகின்றன. மேலும் சல்போராஃபைன் எனப்படும் ஒரு தனிப்பட்ட பைட்டோகெமிக்கல் இதில் உள்ளது. இது புற்றுநோய்களை தடுக்கும் ஆற்றல் கொண்டது என பல ஆய்வுகள் கூறுகின்றன. பிராக்கோலியை தினசரி உணவில் சேர்ப்பதால் நோய் எதிர்ப்பு சக்தி பெரிதும் உயரும். குறிப்பாக இதில் உள்ள வைட்டமின் சி மற்றும் வைட்டமின் ஏ உடலின் பாதுகாப்பு அமைப்பை வலுப்படுத்துகின்றன. வைட்டமின் சி கோலாஜன் உற்பத்தியை தூண்டி தோல் மற்றும் மூட்டுகளின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும். வைட்டமின் கே இரத்தம் உறைவதை சரியான அளவில் வைத்துக்கொண்டு எலும்புகளின் பலத்தை அதிகரிக்கும். இது எலும்பு சிதைவு ஏற்படும் அபாயத்தையும் குறைக்கும். இதில் உள்ள அதிக நார்ச்சத்து குடல் இயக்கத்தை ஒழுங்குபடுத்தி மலச்சிக்கல், அஜீரணம், வயிற்றுப்போக்கு போன்ற பிரச்சனைகளை தடுக்கிறது. நார்ச்சத்து நீண்ட நேரம் வயிறு நிறைந்த உணர்வை தருவதால் உடல் எடையை குறைக்க விரும்புவோருக்கு பிராக்கோலி சிறந்த தேர்வாகும். இதனால் இடையுறாது சிற்றுண்டி சாப்பிடும் பழக்கம் குறையும். மேலும் பிராக்கோலியில் உள்ள தாவர அடிப்படையிலான புரதங்கள் சைவ உணவாளர்களுக்கு ஒரு முக்கிய சத்தாக இருக்கும். அதே நேரத்தில் பிராக்கோலியை அதிகமாக சாப்பிடுவதால் சில பக்க விளைவுகளும் இருக்கின்றன. குறிப்பாக இதில் இருக்கக்கூடிய கொய்ட்ரஜன்கள் தைராய்டு ஹார்மோன் உற்பத்தியை பாதிக்கக்கூடும். ஆகவே தைராய்டு பிரச்சனை கொண்டவர்கள் இதை அளவோடு சாப்பிட வேண்டும். மேலும் அதிக நார்ச்சத்து காரணமாக சிலருக்கு வயிற்றில் வீக்கம், வாயு, செரிமான சிரமம் போன்றவை ஏற்படலாம். சிலருக்கு பிராக்கோலிக்கு அலர்ஜி ஏற்படக்கூடும். சாப்பிட்ட பின் தோலில் சிவப்பு, அரிப்பு, வீக்கம், மூச்சுத்திணறல் போன்றவை தென்பட்டால் உடனடியாக சாப்பிடுவதை நிறுத்த வேண்டும். கர்ப்பிணிகள் மற்றும் பாலூட்டும் பெண்கள் பிராக்கோலியை சமைத்து எடுத்துக்கொள்வது பாதுகாப்பானது. சத்துக்களை பாதுகாக்க பிராக்கோலியை ஆவியில் வேக வைத்து சாப்பிடுவது சிறந்தது. அதிக நேரம் கொதிக்க விடுவது அல்லது எண்ணெயில் ஆழ்த்தி பொரிப்பது சத்துக்களை குறைக்கும். பிராக்கோலி சூப், சாலட், கிரேவி, பஜ்ஜி, நியூடில்ஸ், புலாவ் போன்ற பல்வேறு வகைகளில் சுவையாக சமைத்து சாப்பிடலாம். மொத்தத்தில் பிராக்கோலி ஒரு முழுமையான ஆரோக்கியமான காய்கறி. ஆனால் அதன் நன்மைகளை முழுமையாக பெற அளவோடு சரியான முறையில் சமைத்து சாப்பிடுவது அவசியம். இதனால் உடல் நலம் பாதுகாப்பதோடு நீண்ட ஆயுளும் பல நோய்களிலிருந்து பாதுகாப்பும் கிடைக்கும்.